நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
ரெண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்கும் என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கன்னிலக்கண கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகு புத்தியா என்ற பதிவுதானது. இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர 10ஆம் பாவகத்தின் பதிவாகும். 10ஆம் பாவகமான 10ஆம் ராசியான மிதன ராசியின் பதிவாகும். இந்த மிதன ராசி என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய ராகு பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ இந்த பதிவானது கன்னிலக்கணம் கன்னிராசிக்காக அந்த பதிவு பார்க்கணும் அப்படி கிடையாதுங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் கன்னிலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகு புத்தி நடக்குமானால் நீங்கள் அப்படியே 100% லக்கண பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் பார்த்தாலும் 100% அப்படி ஒத்து வரும், சிறப்பாக இருக்குங்க. ஓகேங்களா? நீங்கள் பார்த்து பயணிச்சிங்கன்னா சிறப்புடன் நீங்கள் வாழக்கூடிய வாய்ப்பு இது கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இது பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி தசா பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா 3 கோடி 8 கோடி செவ்வாய் திசை, செவ்வாய் திசையில் ராகு புத்தி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கிடையாது. செவ்வாய் திசையில் 7 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். செவ்வாய் திசையில் ராகு புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 1 ஆண்டு காலமும் 18 நாள் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ லக்கணத்துக்கு எண்ணி வர 10ஆம் பாகமான மிதன ராசி என்னென்ன நட்சத்திரம்னு பார்த்தலாம். ஓகேங்களா? அப்போ அங்கே என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுங்க, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிருகசீரிசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும், திருவாதிரை 1 2 3 4 பாதம் இருக்கும், புனர்பூசம் 1 2 3 பாதம் இருக்கும், மொத்தம் 9 பாதம். ஓகேங்களா? இப்போ மிருகசீர சாரத்தில் அது தசாநாதனுடைய சாரத்திலேயே உங்களோட புத்திநாதன் ராகு பகவான் பயணித்து 10ஆம் இடத்துல என்ன பலன் கொடுப்பாரு பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க நேரத்தில் 10 சம்மந்தப்படுது, 8 3 சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறாரு. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 10ல் ஏதோ ஒரு பாம்புன்னு சொல்கிற மாதிரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புத்திநாதன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம திரிகோண வீடு இந்த லக்கணத்துக்கு தர்ம கருமாதி வீடு இல்லைங்களா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா தசானோட 4 3 8 கோடி சாரத்திலேயே இருக்கார் ராகு பகவான். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது ஏதோ ஒரு தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், ஒரு எலக்ட்ரிஷியன், இந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ரத்த சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆன தொழிலில் இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொழில் செய்கிறத பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புறம்போக்கு இடத்துக்கு நம்மளுக்கும் ரொம்ப நெருங்கிய இடத்துல நம்ம செய்வோம். அது பிளாட்ஃபாரம் இந்த மாதிரி அமைப்பில் செய்வோம் இந்த தொழிலை. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி தொழில் செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர், அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் அருகாமல் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஊர் டு ஊர் இந்த கோர்ட் அருகாமல் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாதிரி சிறு சிறு பயணம் பண்ணுறது, ஊர் டு ஊர் போய் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பை கொடுக்குங்க. அப்போ சிறப்பு கொடுக்குனாக்கா என்னதான் ஒரு அலைச்சல் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு காரத்தை தொடும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உண்டான ஒரு பாயிண்டை கொடுக்குங்க. ஓகேங்களா? நீங்கள் இது போல் பயணித்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு காரத்தும் கரெக்டாக ஓரளவுக்கு கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். அப்போ தொழில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. அப்போ பெரிய நஷ்டமெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தீ சம்மந்தப்பட்ட விஷயம், மின்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உஷாராக கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஒரு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், ஓகேங்களா? அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உஷாராக சோதனமாக இருக்கணுங்க. சரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, அடுத்த சாரத்துக்கு போகிறோம். அடுத்தது ராகு இந்த புத்திநாதனுக்கு சுயசாரமான ராகு அதாவது திருவாதிரை சாரமாக ராகு சாரத்துலேயே அவர் சுயசாரத்தில் இருந்து எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிறோம் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ திருவாதிரை ராகுவோட சாரம் தானுங்க, அது சுயசாரம். ஓகேங்களா? அப்போ இது 10 சம்மந்தப்படுது, ஒரு 10ஆம் பாவம் சம்மந்தம் ராகு டபுளாக சம்மந்தப்படுறாரு. அப்போ இது 3 கோடி 8 கோடி திசை செவ்வாய் திசையில் ராகு டபுளாக அவரோட 10ஆம் பாவத்தில் அவரோட சுயசாரத்தில் இருந்து புத்தி நடத்துறாரு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக ஒரு கலப்படம் இல்லாமல் தொழிலே பண்ண முடியாதுங்க. அப்போ இந்த பார்த்தீங்கன்னாக்கா கேஸு நெருப்பு, ஓகேங்களா? அப்போ வந்து சீட்டாட்டம், சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு, ஓகேங்களா? ஒரு தகவல் தொடர்பு, ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, இது எல்லாம் இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 3 கோடி 8 கோடி இல்லைங்களா? அப்போ ஊர் டு ஊர் மறைமுகமாக பண்ணக்கூடிய தொழிலுங்க. ஓகேங்களா? அப்போ மறைமுகமாக தான் பண்ணுவோம். அப்போ வந்து இது ஒரு இல்லீகல் பிஸ்னஸ்ன்னு கேட்டிங்கனாக்கா இல்லீகல் பிஸ்னஸாகவும் இருக்கும், கொஞ்சம் நார்மலாகவும் வர மாதிரி இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம படிக்கிற படிப்பு பட்ட படிப்பு எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலு, ஒரு முஸ்லீம் ஸ்கூலு, அப்போ அதர் கேஸ்ட் ஒரு அமைப்பில் தான் நம்ம போய் கல்லூரியில் படிக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது தவிர நம்ம முறையாக நம்ம கரெக்டான ஸ்கூலில் படித்து கரெக்டான மார்க் எடுத்து மட்டும் ஜெயிக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ இந்த திசைக்கு என்னென்னா அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு வண்டி வாகனம் வாங்கி ஓட்டுறது, வாங்கி வாடகை விடுறது, ரீஸ்க் எடுக்கிறது. ஓகேங்களா? அப்போ போகும்போது பயணம், இரவு நேர பயணம், நீண்ட தூர பயணம், இந்த மாதிரி பயண தொழிலாக பண்ணுறது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இது எல்லாம் சந்திச்சு தான் நம்ம வந்தாகணுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு உடம்பு ஹீட் ஆகும், உடம்பு கொஞ்சம் சோர்வடையும், பாதிக்கும். இது எல்லாமே நடக்கும், நல்லா நடக்காது, அதை மீண்டு தான் வந்தாகணும். ஓகேங்களா? சரி ரைட்டு.
அடுத்து இன்னும் எவ்வளோ சொல்லலாம், அடுத்த சாரத்தை போகலாங்க. அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுக்கு புனர்பூச சாரம் இருக்குதுங்களா, அப்போ குருவோட சாரம். அப்போ இந்த லக்கணத்துக்கு பாதகாதி வருவோம் சார், பாதகாதிபதி ப்ளஸ் சுகாதிபதி, ஓகேங்களா. அவரோட சாரத்தில் ராகு பண்ணது என்ன பண்ண முடியுமோ பார்ப்போம். அப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க, 10ஆம் பாவம் சம்மந்தப்படுதுங்க. அப்போ 7-4 சம்மந்தப்பட்டு ராகு அது மாதிரி பயணிக்கிறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நட்சத்திரம் சாதிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கூட்டு தொழிலாக இருந்ததுனாக்கா கூட்டு தொழிலில் நம்பிக்கை தீர்மானம் எல்லாம் வந்ததுங்க. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவனோட குள்ளனர் இருப்பாங்க, அதெல்லாம் உஷாராக சூதனமாக பார்த்துக்கணும். அப்போ வண்டி வாகனம் ட்ராவல் பண்ணுறது, அப்போ இதெல்லாம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, வீட்டை விட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சுமங்கலி பாட்டு வெளியே வர்றது, இந்த மாதிரி பாட்டு வரும். நல்ல ஒரு கோபுரமுள்ள கோயிலில் ஒரு ஆலயத்தை பாட்டு வர்றது, ஆலயத்துக்கு சாமி கும்பிட்டு வர்றது, இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டு தொழில், ஒரு காலத்தில் குடும்பத்தில் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், கொஞ்சம் பிரிவு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. அது மட்டும் உஷாராக சூதனம் பாருங்க. வேற அதான் இது பயணிச்சு இன்னும் எவ்வளோ சொல்லலாங்க, பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு, எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம் நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.